ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சன்னா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பூரி செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு, ஒரு சிட்டிக்கு உப்பு, ஒரு சிட்டிக்கு சர்க்கரை, தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு அதை ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கரில் சன்னாவை 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சன்னா செய்கிறதுக்கு தேவையான அளவு பட்டை, சோம்பு, வெங்காயம், தக்காளி, சில்லித்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பொன்னிறமாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்க தக்காளியை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கினதும் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் நம்மக்கிட்ட இருக்கிற சில்லித்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி ஒரு ஜாரில் மாற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா திரும்பி நம்ம வேக வச்சுருக்க அந்த சன்னாவை அதில் ஊற்றிட்டோம்னா ஒரு கொதி வந்ததும் நல்லா அதை நம்ம இறக்கி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சன்னா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது செஞ்சு பாருங்கள். பூரிக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கும் இதை வச்சு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையான சன்னா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.